அந்த டிராஃபிக்கு அப்புறம் நீ இன்னும் ஒரு மெடல் கூட வாங்கல போல இருக்கு. 100 மீட்டர்ஸ் ரன்னிங்ல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனதுல உனக்கு பொறாமையா? உன்கிட்ட இருக்கிறத விட என்கிட்ட நிறைய டிராஃபிஸ் இருக்கு. அப்படின்னா நீ ஜாஸ்பரையும் எல்சாவையும் வழியில தள்ளி விட்டுட்ட. அப்படித்தானே நீ ஜெயிச்ச? நான் அவங்கள தள்ளி விடல. நான் வேகமா ஓடும்போது அவங்க குறுக்க வந்துட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. என்னவா இருந்தா என்ன? அடுத்து நான் என்ன ஜெயிக்க போறேன்? ஆனா யாருக்கு அதிகமா இருக்குங்கிற போட்டியில. இதெல்லாம் என்னது மிஸ் டாரதி? ஓ, இதெல்லாம் ரூம்ல இருக்கிற இடத்த அடைச்சிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வெளியே போடணும். ப்ளீஸ், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பா உனக்கு தேவைப்படாது ஜானி. அதுக்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் பல வருஷமா நாங்க அதுக்குள்ளதான் அடைச்சு வச்சிருக்கோம். புரிஞ்சுதா? இதுக்குள்ள எவ்வளவு காசு இருக்குன்னு பாத்தியா? ஆமா, அதுவும் ஒரு மான்ஸ்டரோட பவுச் தான். அதுல இருந்து நீ எவ்வளவு காசு எடுத்தாலும் அது எந்நேரமும் ஃபுல்லாவே இருக்கும். இனிமே நான் வீட்ல இருந்து பணம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டாம். இது என்னது? ஆமா, அந்த காசெல்லாம் செல்லாது. அந்த காசு இந்த உலகத்துல எங்கேயுமே செல்லாது. எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்ல. ஏன் யூஸ் பண்ணல? இது ரொம்ப அழகா இருக்கே. எனக்கு அது கிஃப்டா கிடைச்சது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மேக்கப் பண்றதெல்லாம் பிடிக்காது. நேச்சுரலா இருக்கிறது தான் எப்பவுமே அழகு. இது நீ என்ன பண்ற? இது என்ன மாதிரி அழகான பொண்ணு கிட்ட தானே இருக்கணும். இனிமே இது விக்டோரியாவுக்கு தான் சொந்தம். Thank you so much எனக்காக இதை நீ தேடி கொடுத்ததுக்கு. இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இது கண்டிப்பா எனக்கு தான் தேவைப்படும். உனக்கு வேணும்னா நீ இதை எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மிஸ் டாரதி, நான் இதை எடுத்துக்கிறேன். ஜானஸ், மிஸ் டாரதி எனக்கு எது கொடுத்திருக்காங்கன்னு பாத்தியா? நீ எல்சா கிட்ட இருந்து அதை புடுங்க போதே நான் பாத்துட்டேன். Oh come on, இந்த கண்ணாடி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விக்டோரியா. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. பாரு, அவ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதுக்குள்ள என்னென்னவோ இருக்கு. நான் முன்ன விட இப்ப ரொம்ப அழகா இருக்கேன். இதெல்லாம் நிஜம்தானா? இப்போ எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். மிஸ் டாரதி எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. இந்த ஆப்பிள் தான் நியூட்ரினோட தலையில விழுந்துதான். அது மட்டும் இல்ல, இத வச்சுதான் அவரு கிராவிடேஷன் தியரிய கண்டுபிடிச்சாராம். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. மிஸ் டாரதி கிட்ட அந்த நியூட்டன் கிட்ட இனிமே ஆப்பிள்ஸ் வாங்க வேண்டாம்னு சொல்லி வை. அடக்கடவுளே, இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சிருந்த ஸ்டாச்சு உடைச்சதுனா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் அதை உடைக்கிறது யாருமே பாக்கல. இனிமே எந்த ஸ்டாச்சு பக்கமும் போயிடக்கூடாது. ஒரு சாதாரண ஸ்டாச்சு பத்தி யாரு கவலைப்பட போறாங்க? நீ யாரு? உன் ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட்? உனக்கு என்ன வேணும்? எனக்கா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு தேவையானதை தான் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு எக்ஸாக்ட்டா இதுதான் வேணும்னு உனக்கு எப்படி தெரியும்? கண்ணாடியில உன் முகத்தை பாரு. நீ ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா இருக்க. ஜெயிக்கிறதுக்காகவே பொருள். ஓ, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாத. நீ உடைச்சது ஒரு பழைய ஸ்டாச்சு தான். அதனால என்ன? ஆமால, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீ ரொம்ப அழகான பொண்ணு. நீ தான் பெஸ்ட். கரெக்டா சொன்ன. நான் தான் பெஸ்ட்.
இப்ப சொன்னேன். நான் அப்படி சொல்லவே இல்ல. எனக்கு இந்த இடத்துல பிரைவசியே இருக்காதா? தனியாவே இருந்துக்கோ. சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு, மறந்துடாத. பாய். டைம் ஆயிடுச்சு. நான் இப்ப கீழே சாப்பிட போகணும். ஆனா நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. உன்னும் ரொம்ப ஷைனியா இருக்கு. போறதுக்கு முன்னாடி லைட்டா மேக்கப் போட்டுட்டு போ. நீதான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். தேங்க்ஸ். எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க. என்னது? இது நம்ம ஸ்கூலோட சைன். உண்மையை சொல்லணும்னா நம்ம கிரேப் ஸ்கூலுக்கு இதுதான் அடையாளம். நல்லா இருக்குல்ல? பரவாயில்லன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இத கண்டுபிடிச்சவரு நம்ம கிரேப் ஸ்கூலோட முதல் பிரின்சிபல். நல்லா கேட்டுக்கோ. இவர் இந்த இடத்துல ஏன் மாட்டி வச்சாருன்னா, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பவர் கிடைக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல மாட்டி வச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, இதை யாராவது தொட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷமும் வெற்றியும் மட்டும்தான் கிடைக்குமா. இத பார்க்க ரொம்ப தூசி படிஞ்சிருக்குல்ல விக்டோரியா. நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கலான் இருக்கேன். நீயே இத நல்லா தொடச்சு கிளீனா வைக்க கூடாது. நிறைய பேரை கூப்பிடும், ஆனா யாரையாவது ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுவோம். பாருங்க, இத கிளீன் பண்றதுனால எனக்கு எதுவும் பெரிய பெருமை இருக்க போறது இல்ல. ஆனா கேட்டதுக்கு தேங்க்ஸ். நான் போணும். டீ டைம். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாம் கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட ஏதாவது வித்தியாசமா பாத்தியா? பழக்கத்தை விட உன் தலைமுடி ஜாஸ்தியா இருக்கு. ஓ, வாய மூடு. ஓ வாவ், எங்க அம்மா பண்ற குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியா? நான் ஒண்ணு சாப்பிட்டு பாக்குறேன். ஹேய், எங்க அம்மா பண்ண குக்கீஸ் உனக்கெல்லாம் தர முடியாது. இத எங்க அம்மா எனக்கு மட்டும் தான் அனுப்புனாங்க, உனக்காக இல்ல. இத நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஓ, எலியட் என்ன கூப்பிட்டுருந்தானே, நான் போக மறந்துட்டேன். இதோ வந்துடுறேன். ஒண்ணு சாப்பிட்டு பார்க்கலாம். என்னோட குக்கீஸ் அது எங்க போச்சு? விக்டோரியா, நீ எப்படி என்னோட குக்கீஸ் எல்லாத்தையும் சாப்பிடலாம்? இந்த ரூம்ல நான் மட்டும் இல்ல, தெரியும்ல? நீ அவளையா சொல்ற? அது எனக்கு தெரியாது, ஆனா அவளும் இங்கதான் இருந்தா. உனக்கு என்ன பண்ற பாரு. இல்ல, இந்த முகத்தை பார்த்தா ஒரு வின்னரோட ஃபேஸ் மாதிரி தெரியலையே. ஜோஷ் ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவங்க அம்மா அவனுக்கு குக்கீஸ் அனுப்புனாங்க, நான் அதை சாப்பிட்டுட்டேன். விக்டோரியா என்னைக்குமே வருத்தப்படக்கூடாது. என்ன, நீ வின்னர்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவேன். நீ தான் எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உண்மையான ஃப்ரெண்ட், உன்னோட ஒன்லி ஃப்ரெண்ட். ஆர்ட்ஸ் கிளாஸ். உனக்கு ஆர்ட் கிளாஸ் பிடிக்காதா? மிஸ் டாரதி எப்பவுமே எல்சாவை நல்ல ஆர்டிஸ்ட்னு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அவளை விட நல்ல ஆர்டிஸ்ட்னு எனக்கு தெரியும். நீ நல்ல ஆர்டிஸ்ட்னு உனக்கு தெரியும். இங்க பாரு விக்டோரியா, ஒரு வின்னர் என்ன பண்ணுவா? ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆவாளா? இல்ல, காம்படிஷனை இல்லாம பண்ணணும். என்ன, நான் அதை எப்படி செய்வேன்? நீ போய் எல்சாவோட ஷேடோல நின்னா போதும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு விக்டோரியா. தேங்க்யூ மிஸ் டாரதி. இது யார மைண்ட்ல வச்சு வரைஞ்ச? என்ன நினைச்சுதான் மேடம்? ஓ ஆமால, நான் அதை கவனிக்கவே இல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஓ எல்சா, இது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்கு. உன்னோட பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ், நீ கொடுத்திருக்க கலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஓ, இதெல்லாம் பாத்தியா? ஏதாவது செஞ்சு அந்த எல்சாவோட பெயிண்டிங் அழிச்சிடு.
போட்டா சரியா போயிடும். அவ்வளவுதான் விக்டோரியா, இப்ப நீ உண்மையிலேயே வின்னர் மாதிரியே இருக்க. தேங்க்யூ. நீ தான் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, நீ மட்டும் தான் என்னோட ஃப்ரெண்ட். வேற யாரும் என்னை பத்தி கவலைப்படுறது இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா நான் வெளியே தான் இருந்தேன், ஆனா ஒருத்தர் கூட என்னை கவனிக்கல. எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. மிஸ்டர் மால்கம் கூட என்னை ஏதோ க்ளீன் பண்ண சொன்னாரு. கம் ஆன், நீ சொல்லு. நான் க்ளீன் பண்ணணுமா? அதை விடு. அவர் ஏன் உன்னை க்ளீன் பண்ண சொல்றாரு? வேற யாரும் இல்லையா? அது ஸ்கூலோட எம்ப்ளம். அதை க்ளீன் பண்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஓ அப்படியா? அவர் ஏதோ ஸ்பெஷல் பவர்ஸ் பத்தி எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாரு. பவர்ஸா? என்ன பவர்ஸ்? எனக்கு தெரியல. அநேகமா அதை தொடர உங்களுக்கு ஏதாவது பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கான வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் விக்டோரியா. கரெக்டா சொன்னேன். யாராவது அதை க்ளீன் பண்ணணும்னா அது நானா தான் இருக்கணும். பிரின்சிபல் மால்கம். ஓ ஹலோ விக்டோரியா. நான் என் மனசு மாத்திக்கிட்டேன். நான் அந்த ஸ்கூல் கிரஸ்ட க்ளீன் பண்றேன். அப்படியா? ஓ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா அத வேற ஒருத்தரை செய்ய சொல்லிட்டேன். வேற ஒருத்தரா? ஏன் இப்படி செஞ்சீங்க? எப்படியும் அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஆனா அத ரொம்ப சந்தோஷமா செய்யறான். ஆனா நீங்க என்னதானே கேட்டீங்க? நீ பேசுனத பார்த்தா அதை செய்யறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைச்சேன். நான் என் மனசு மாத்திக்கிட்டேன். அதை நான் தான் செய்வேன். நான் அதை செய்யறதுக்காகவே பிறந்திருக்கேன். ஆனா நான் அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ண சொல்லிட்டேன். நீ வேணும்னா வேற ஏதாவது ஹெல்ப் பண்றியா? கோட்ரட் கிட்ட சொல்லி இந்த வேலையை நான் தான் செய்யணும். கடவுளே, என்னோட கண்ணாடி. எனக்கு கண்ணு தெரியல. இத பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு விக்டோரியா. Video by visualsid2blogspot.com. இனிமே நான் தான் கிரேட் ஸ்கூல் கிரஸ்டோட ஆபீஷியல் கேர்டேக்கர். சூப்பர். இதெல்லாம் என்னது? நான் மேக்கப் போடணும். உனக்கு கொடுத்த வேலையை நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்ட விக்டோரியா. நீ உண்மையிலேயே பெருமைப்படணும். என் முகத்துல இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்கிற வரைக்கும் என்னால பெருமைப்பட முடியாது. நான் பார்க்க இப்படி இருந்தேனா எல்லாரும் என்ன வின்னர்ல எப்படி ஒத்துக்குவாங்க? உனக்கு உதவி செய்ய கண்டிப்பா ஏதாவது இருக்கும். நிஜமாவா? என்னது? அது விலை மதிப்பில்லாதது. அது உனக்கு கண்டிப்பா நீ கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கும். ஓ அது என்னன்னு சொல்லு. கிரேட் ஸ்கூல் கிரஸ்ட். கிரஸ்டா? அது நீ தொட்டனா உனக்கு நிறைய பவர் கிடைக்கும். நான் என்ன வேணாலும் செய்யலாம். எப்படியா இருந்தாலும் உனக்கு அது கண்டிப்பா தேவைப்படும். இப்பவே போறேன். நான்
சத்தம் கேட்டுதா கில்பர்ட்? ஆமா சார், எனக்கு ஏதோ சத்தம் கேட்டது. கோட்ரூட்டுக்கு திரும்பவும் ஏதோ ஆயிடுச்சா என்ன? எனக்கு அப்படி தோணல. நம்ம ஸ்கூலோட ஹால்ல இருக்க மாதிரி கேக்குது சார். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. விக்டோரியாவை காணோம். அவ இங்கதான் எங்கயாவது இருக்கணும். அவ உள்ளதான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி செஞ்சேன்?